அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நோன்பாளிகளுக்கு ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு ரமலான் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தினுடைய அதிகாலை பொழுதுல நம்ம இருக்கோம். இந்த பதிவை கேட்டதிலிருந்து, அதாவது ஃபஜ்ருக்கு பிறகுல இருந்து தொடங்கி காலையில் 10 மணிக்குள்ள இந்த திக்கரை நீங்கள் ஓதி முடிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஜுமாவுடைய அதிகாலை பொழுது அப்படிங்கிறது ரொம்ப பரக்கத்தான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்ம இது போல மிகச்சிறப்பான திக்ருகளை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதணும் அப்படின்னா, வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்திலிருந்துமே அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொட்டுவான். அப்படி வானம் பூமி அனைத்துமே நமக்கு வசப்படக்கூடிய, அனைத்திலிருந்தும் நமக்கு நலவு மட்டுமே கிடைக்கக்கூடிய, இன்னும் இந்த மிகச்சிறப்பான திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு 70 நற்செய்திகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மகத்தான திக்ரு என்ன அப்படின்னா, யா பதிய சமாவாத்தி வல்லர்லி யா காலியல் ஹாஜாத்தி. இதனுடைய பொருள், வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவனே, புதுமையாக படைத்தவனே, தேவைகளை நிறைவேற்றுவதில் நீதிபதியே. இந்த அழகான திக்ரை 70 முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட தேவைகள் ஒவ்வொன்றும் மடமடன்னு நமக்கு கபூலாகும். இன்னும் இந்த திக்ரை நம்ம ஓதுறதுக்கு நம்மளோட அனைத்து காரியங்களையுமே அல்லாஹால நமக்கு நற்செய்திகளாக மாற்றி தந்துடுவோம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நமக்கு நற்செய்தி இருக்கும். நமக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். நம்ம மனசுக்கு பிடிக்காத எதுவுமே நடக்காது. இன்னும் இன்றைய தினம் எனக்கு இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும், இன்று இரவுக்குள்ள எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திக்ரை நீங்கள் ஓதி பாருங்க. இரவுக்குள்ள அதற்கான நற்செய்திகள் உங்களுக்கு வரும். ஒரு நற்செய்தி இல்லை, 70 நற்செய்திகளை நமக்கு பெற்றுத்தரும். அப்போது நம்மளோட தேவைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப இலகுவாகவே நடந்துடும். இன்னும் எதை பற்றியாவது நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இதை ஓதிடுங்க. அல்லாஹாலா எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ரொம்ப இலகுவாக மாற்றி கொடுத்துருவான். இன்னும் இந்த திக்ரை ஓதுறதின் காரணமாக 70 தேவைகளை அல்லாஹ் நமக்கு கபூலாக்குறான். நம்மளோட எல்லா காரியத்தையும் நமக்கு வசமாக மாற்றி கொடுக்குறான். நம்ம தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியாக, நினைக்கிறதெல்லாம் நமக்கு பொன்னாக மாற்றி தர்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஃபஜருக்கு பிறகுல இருந்து 10 மணிக்குள்ளே எப்படியாவது இந்த திக்ரை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு கொண்டு, இந்த ஜுமாவினுடைய பரக்கத் கொண்டு, இந்த திக்ரினுடைய சிறப்பு கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்தாலா நம்ம அனைத்து தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்களின் தொகுப்புகள் நிறைந்த ஒரு கிதாப் தான் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அன்றாடம் ஓதக்கூடிய ஔராதுகள் நிறைந்த வஜீஃபா புக் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது, தமிழில் 30 ஜுஸ் குரானும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.